இந்த வீடியோவில் இந்த மாதிரி ஸ்டோன் வச்சு வாட்ச் பிரேஸ்லெட் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ பார்க்க போகிறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் வரும். ஸோ அதுக்கு வந்துட்டு இந்த வாட்ச் தான் எடுத்திருக்கேன் அண்ட் கேஜ் ஒயர் வந்துட்டு எடுத்திருக்கேன். இதை எப்படி வந்துட்டு ஈஸியாக சிம்பிளாக மேக் பண்ணுற மாதிரி தான் நான் இந்த வீடியோவில் நான் வந்துட்டு சொல்லியிருக்கேன். யார் வேண்டாலும் நீங்கள் வந்துட்டு மேக் பண்ணி இதை சேல்ஸும் பண்ணலாம். ஒரே மாதிரி பிரேஸ்லெட்டாக பண்ணாமல் டிஃப்ரெண்ட்டாக நம்ம ட்ரை பண்ணோன்னா சேல்ஸுமே உங்களுக்கு வந்து நம்மளுக்கு நல்லா நடக்கும். கேஜ் ஒயரை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுக்கு மெஷர்மெண்ட் எதுவும் தேவை கிடையாது. ஒரு குறிப்பிட்ட அளவு கட் பண்ணிட்டுக்க, ரொம்ப சின்ன அளவு நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கிறாதையோ கொஞ்சம் பெரிய அளவாகவே நீங்கள் வந்துட்டு எடுத்துருங்க. இதை அப்படியே நான் வந்துட்டு வளைச்சி இந்த ஹோலில் நான் வந்துட்டு விட்டுக்கிறேன். இந்த மாதிரி இது நல்லாவே வந்துட்டு ஃப்ளெக்சிபிளாகவே வளையும். இந்த வளைச்சி நான் வந்துட்டு இந்த ஹோல்குள்ளே வந்துட்டு விட்டுக்கிறேன். இந்த மாதிரி இது நல்லா ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறேங்க. ரெண்டும் ஒரே அளவாக இருக்கிற மாதிரியும் பார்த்துக்கிறேங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு இதுக்கு நான் யூஸ் பண்ண போகிறது வந்துட்டு கிறிஸ்டல் பீட்ஸ் தான் நான் வந்துட்டு ஆட் பண்ண போகிறேன். பிங்க் கலர் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்துட்டு இதில் கிளாஸ் பீட்ஸ் கூட நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்துட்டு 6 mm கிறிஸ்டல் பீடு வந்துட்டு எடுத்திருக்கேன். இதுக்கு நான் யூஸ் பண்ணது வந்துட்டு 6 mm கிறிஸ்டல் பீடு. அதுக்கப்புறம் இந்த ஸ்டோன் வந்துட்டு எடுத்திருக்கேன். இந்த ஸ்டோனில் வந்துட்டு நிறைய கலர்ஸ் வந்துட்டு வருது. இந்த ஸ்டோனில் இந்த மாதிரி 2 ஹோல் இருக்கும். இந்த ஹோல்குள்ளே தான் நம்ம இந்த கேஜ் ஒயரை நம்ம வந்துட்டு விட போகிறோம். இந்த மாதிரி கேஜ் ஒயரை வந்துட்டு கொஞ்சம் மெதுவாக வந்துட்டு உள்ளே விடுங்க. ஏன்னா ஒரு கேஜ் ஒயராக போகும்போது ஈஸியாக போகுது. இந்த ரெண்டையுமே சேர்த்து நம்ம வந்துட்டு உள்ளே கொண்டு போகும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. வளைஞ்சாலும் பரவாயில்லை. ஆனால் இது வந்துட்டு நம்ம இந்த மாதிரி கொண்டு வந்து எண்டிங்கில் கொண்டு வந்துடணும். இந்த மாதிரி எண்டிங்கில் கொண்டு வந்ததுக்கப்புறமா இன்னும் 2 கிறிஸ்டல் பீட்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சைடும் அந்த சைடும் கிறிஸ்டல் பீட் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதே வந்துட்டு வேறு கலருக்குள்ளே ட்ரை பண்ணலாம். இந்த பீட்ஸில் வந்துட்டு நிறைய கலர்ஸும் வருது. பிளாக் கலர் வேணும்னா கூட நீங்கள் பிளாக் கலர் நீங்கள் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வேறு எனி கலர்ஸ் நீங்கள் வந்துட்டு இதில் சேஞ்சஸ் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி அகெயின் நான் வந்துட்டு இந்த பீட்ஸை வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்டோனை வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்டோனு 2 பீட்ஸு. அந்த மாதிரி இதை நம்ம அப்படியே வந்துட்டு கண்டினியூ பண்ண போகிறோம். இந்த மாதிரி இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு கேட்கலாம். அண்ட் எங்கே வாங்கினீங்கன்னு மட்டும் கேட்காதீங்க. இது நம்மள்ட்டே சேல்ஸில் இருக்குது, வேணால் நீங்கள் வந்துட்டு வாங்கிக்கலாம். இந்த மாதிரி கண்டினியூ பண்ணதுக்கு அப்புறமா அகெயின் 2 கிறிஸ்டல் பீட்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பீட்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா இந்த 2 வயரையும் வச்சு நம்ம ஒரு பீட்ஸ் ஆட் பண்ணலாமா ட்ரை பண்ணி பார்த்தா, ஆனால் போகலை. இதை அப்படியே நம்ம வந்துட்டு ட்விஸ்ட் பண்ணிக்கிறணும். இதை அப்படியே நம்ம பிடிச்சி இதை அப்படியே ட்விஸ்ட் பண்ணிக்கணும். 2 வயரையும் சேர்த்து நல்லா டைட்டாக ட்விஸ்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நல்லா எண்டிங் வரைக்கும் ட்விஸ்ட் பண்ணிவிட்டு இதை அப்படியே நம்ம வந்துட்டு வளைச்சி நம்ம வந்துட்டு கொண்டு வர போகிறோம். அதுக்கு முன்னாடி அட்ஜஸ்டபிள் பிரேஸ்லெட் தான் நான் வந்துட்டு எடுத்திருக்கேன். கோல்டன் கலர் அட்ஜஸ்டபிள் பிரேஸ்லெட் எடுத்திருக்கேன். அதை வந்துட்டு இந்த கேஜ் ஒயருக்குள்ளே விட்டு இதை அப்படியே வளைச்சி நான் வந்துட்டு கொண்டு வர போகிறேன். அதுக்கு இந்த டூல்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி வளைச்சிட்டு அப்படியே நம்ம வந்துட்டு இதை ட்விஸ்ட் பண்ண போகிறோம். அப்படியே ரவுண்டாக அந்த கேஜ் ஒயர் வந்துட்டு அப்படியே இது நல்லாவே வந்துட்டு ஃப்ளெக்சிபிளாக வளையும். இதை அப்படியே நம்ம வந்து வளைச்சிக்க போகிறோம். இந்த மாதிரி நல்லா ட்விஸ்ட் பண்ணதுக்கப்புறமா அந்த எக்ஸஸாக இருக்கிறது கூட தேவை கிடையாது. ஒரு 2-3 டைம்ஸ் ட்விஸ்ட் பண்ணால் போதும். இதை அப்படியே டைட் பண்ணிவிட்டு அப்படியே நான் வந்துட்டு கட்டர் வச்சு இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணவும் இது வந்துட்டு ஈஸியாகவே வரும். கட் பண்ணி எடுத்துக்கோமா ஒன் சைடு நம்ம வந்துட்டு ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதை அப்படியே வந்துட்டு அதர் சைடும் நம்ம வந்துட்டு ஃபினிஷ் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறோன்னு பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் வந்துட்டு கேட்கலாம். இதை அப்படியே நம்ம வந்துட்டு அதர் சைடும் நம்ம வந்துட்டு பண்ண போகிறோம். இந்த கேஜ் ஒயர் எனக்கு வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு ரொம்ப டைட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அந்த பீட்ஸ்குள்ளே போகிறதுக்கு வந்துட்டு டைட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. பீட்ஸ்குள்ளே வந்துட்டு ஈஸியாக போயிடுச்சு. ஆனால் அந்த கிறிஸ்டல்குள்ளே போகும்போது மட்டும் ரொம்ப டைட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒல்லியான காப்பர் ஒயர்ஸ் 0.3 0.4 வேண்டாம் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஆனால் இந்த கேஜ் ஒயர் யூஸ் பண்ணால் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் அந்த ஸ்டோன் போகிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு. கொஞ்சம் டைட்டாக பிடிச்சி இழுக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பீட்ஸ் வந்துட்டு ஈஸியாக போயிடுச்சு ஒரே சிங்கிளாக நம்ம வந்துட்டு ஆட் பண்ணும்போது. ஆனால் நான் வந்துட்டு அந்த கிறிஸ்டல் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் டைட்டாக இருந்த மாதிரியே இருந்துச்சு. ரொம்ப மல்லு கட்டி உள்ளே இழுத்த மாதிரி தான் உங்களுக்கே தெரியும். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதனால் இதை விட நெக்ஸ்ட்டு ஸ்டேஜான கேஜ் ஒயர் கூட நீங்கள் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் இது வந்துட்டு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்காக தான் நான் இதை ப்ரிஃபர் பண்ணது. இந்த மாதிரி உள்ளே விட்டுட்டு நீங்கள் டைட்டாக பிடிச்சி இழுத்தாலே போதும், நீங்கள் வந்துட்டு உள்ளே போயிடும். சிங்கிளாக ஆட் பண்ணும்போது ஈஸியாக இருந்துச்சு. அண்ட் 2டையுமே சேர்த்து நம்ம வந்துட்டு ஆட் பண்ணும்போது கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும். ஆனால் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் இதை வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நான் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன்.
ஸோ இந்த மாதிரி தான் நான் டைட்டாக வச்சுட்டு பிடிச்சி இழுத்தேன். ஸோ அந்த மாதிரி தான் நீங்களும் வந்துட்டு ட்ரை பண்ணணும். கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள் சரியா. 2 பீட்ஸு அதுக்கப்புறம் இந்த ஸ்டோன்ஸு. ஸோ அதையே தான் நம்ம வந்துட்டு கண்டினியூ பண்ணணும். ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாட்டா கூட பரவாயில்லை, ஒரு லைக்கை போட்டு விடுங்க. ஸோ இந்த வீடியோ ஏன்னா வந்துட்டு புதுசாக நான் தான் வந்துட்டு ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ வேறு யாருமே இந்த வீடியோ அப்லோட் பண்ணலன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இது என்னோடய ஓன் க்ரியேஷன் அண்ட் நான் இமேஜின் பண்ணி நான் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் வந்துட்டு மேக் பண்ணியும் காமிச்சிருக்கேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னோவேட்டிவ் வீடியோ நிறைய வீடியோ நம்மளோட சேனல்லே இருக்குது. நீங்கள் வந்துட்டு செக் பண்ணி பாருங்கள். ஒரு வாட்சை வச்சுக்கிட்டு நம்ம எந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வீடியோஸ் மேக் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோவுமே நம்மளோட சேனலில் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். கிறிஸ்டல் பீட்ஸ்லேயே நான் வந்துட்டு 6mm எடுத்திருக்கேன். இதுலேயே வந்துட்டு 8mm வருது, 2mm வருது, 3mm வருது. ஆனால் இதுக்கு வந்துட்டு 6mm பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஸோ இந்த பீட்ஸ் ஆட் பண்ணும்போது 6mm கரெக்டாக இருந்துச்சு. ஸோ 6mm நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கிறங்க. அண்ட் இதில் நிறைய கலர்ஸுமே வருது. இந்த ஸ்டோன்லேயுமே நிறைய கலர்ஸ் வருது அண்ட் கிறிஸ்டல் பீட்ஸ்லேயுமே நிறைய கலர்ஸ் வருது. இந்த வாட்ச் வந்துட்டு ஸ்டிஃபாக நிற்கிதே வளையுமானா இது சூப்பராகவே வந்து வளைஞ்சி தான் உங்களுக்கு வந்துட்டு கொடுக்கும். நீங்கள் பார்க்கும்போது வந்துட்டு ஸ்டிஃபாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் வேர் பண்ணும்போது சூப்பராகவே வளைஞ்சிரும். நான் வேர் பண்ணியும் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ எண்டிங்கில் வந்துட்டு 2 பீட்ஸ் போட்டுட்டு நம்ம ஃபஸ்ட்டு அதை எப்படி நம்ம வந்து ட்விஸ்ட் பண்ணி இதை நம்ம வந்துட்டு ரெடி பண்ணமோ அதே மாதிரி தான் இதையுமே நம்ம வந்துட்டு ரெடி பண்ண போகிறோம். ஸோ மறந்துடாதீங்க, ட்விஸ்ட் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி நல்லா ட்விஸ்ட் பண்ணிவிட்டு அகெயின் நம்ம வந்து வளைச்சி அந்த எண்டிங்கை வந்துட்டு இந்த அட்ஜஸ்டபிள் பிரேஸ்லெட்டில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ட்விஸ்ட் பண்ணிக்க போகிறோம். இந்த கேஜ் ஒயருக்குள்ளே இந்த ரிங்கை வந்துட்டு விட்டுட்டு அதை அப்படியே ட்விஸ்ட் பண்ணி நம்ம வந்துட்டு இதை எண்ட் பண்ண போகிறோம். இது வந்துட்டு ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு. இது வந்துட்டு ஃப்ளெக்சிபிள் கேஜ் ஒயர் அப்படிங்கிறதுனால இது ட்விஸ்ட் பண்ணுறதுக்குமே வந்துட்டு ஈஸியாக இருக்கும், நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அண்ட் நம்ம அட்ஜஸ்டபிள் பிரேஸ்லெட் யூஸ் பண்ணியிருக்கனால எல்லா ஏஜ் பீப்புள்ஸுமே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு சைஸை பற்றி பிரச்சனையே இல்லை. நீங்கள் இதை ரெடி பண்ணி கொண்டு போய் ஸ்டாலுக்கு வச்சா கூட இது எல்லாருக்குமே வந்துட்டு கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி யூஸும் பண்ணிக்கிடுவாங்க. ஸோ எல்லா ஏஜ் பீப்புள்ஸுமே இது யூஸ் பண்ணுற மாதிரி தான் நம்ம வந்துட்டு ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளோட பிரேஸ்லெட் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இது பார்க்க ரொம்பவே வந்துட்டு அழகாக இருந்துச்சு. அந்த ஸ்டோன்ஸ் வச்சு நம்ம வந்துட்டு ரெடி பண்ணதுனால இது அட்ஜஸ்டபிளில் ரெடி பண்ணதுனாலையும் நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நானுமே வேர் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஸ்டிஃபாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் நம்ம அட்ஜஸ்டபிள் பிரேஸ்லெட்டை வந்து டைட் பண்ணோடனே இது ரொம்பவே வந்துட்டு பர்ஃபெக்டாக இருக்கும். இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பார்க்க வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டிஃபாக தான் இருக்கும். பட் நம்ம வந்துட்டு வேர் பண்ணும்போது ரொம்பவே வந்துட்டு அழகாக இருக்கும். ஸ்டோன் பிரேஸ்லெட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. அண்ட் இந்த மாதிரி நம்ம வந்துட்டு வேர் பண்ணும்போது ரொம்பவே வந்துட்டு க்யூட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்து வச்சுக்கிறேங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் போகிறதுக்கு அப்போ தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும்.